கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் விரும்புகிற யாவையும் கொடுக்கப்படும். ஆமென். அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷம் கரெக்டா 2013 ஹார்ட் பம்பிங் கீழே வந்துச்சு. அது கூட செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது டயபெட்டிக் வந்துருச்சு. டயபெட்டிக்கும் பிளஸ் HbA1c 15.5. எனக்கு தெரியல, எனக்கு சுகர் இருக்குன்னே தெரியல. உடம்புல அவ்வளோ ஹெல்த்தியா வச்சிருந்தேன். பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. நான் மம்படி பிடிச்சி வெட்டியிருக்கேன். தோட்டத்தில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அதனால அதெல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சேன். 2013 அந்த ப்ராப்ளம் வந்தது. இதுக்கு இடையில வந்து நான் ட்ரை பண்ணாத மருந்தே கிடையாது. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நான் மலேசியா போயிருக்கேன். மலேசியாவில் வந்து ஒரு மண்குளியல் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணி அந்த இடத்துலயே தங்கி இருந்து மண்குளியல் எடுத்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 6 மாசம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. திரும்ப வந்து சைனாவுக்கு ஷங்காய்க்கு போனேன். ஷங்காயில போய் ட்ரீட்மெண்ட் வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அங்க போய் நல்லா இருந்தது. வெளியில அந்த ஏர்போர்ட் வரும்போது எனக்கு நடக்க முடியாது, பயங்கர வலி இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ்னால. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஆர்த்தரைட்டிஸ் வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. பாத்ரூம் போறதுக்கு எனக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நாள் லைஃப்ல இருந்திருக்கேன். பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. ஒரு அவசரம் யூரின் போனா எந்திரிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டமான ஒரு கொடுமையான ஒரு வியாதி. அதுக்கு வந்து அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிசிப்ளின் இதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இது எடுக்கக்கூடாதுன்னா இது எடுக்கக்கூடாது. அதுல ஒண்ணு நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். அதுல ரெடியா இருந்தேன். எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப குடும்ப நண்பர். அவர் வந்து சொன்னாரு, நான் நிறைய மருந்து எடுத்ததுனால ஒரு மாதிரி சலிச்சு போயிட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா, எந்த வகையில ஒர்க் அவுட் பண்ணுது, அதை சர்ச் பண்ணி கூட பாக்குறது கூட மனசு வரல. நம்ம இருக்கிறதுல எப்படியே போயிடுவோம். நம்ம கொஞ்சம் சில ஹெர்பல் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு, போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில வந்து சார் வந்து ஒரு 3-4 மாசம் இல்ல 5 மாசம் மேல ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியில முப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, தெய்வீகம் தெய்வீகம்னு சொல்லிட்டே இருந்தார் சார். நம்ம புதுக்கோட்டையில உள்ள சார் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கிடைச்சது வந்து முப்பு தெய்வீகமா தான் கிடைச்சிச்சு. முப்பு வந்து எனக்கு தெய்வீகமா தான் கிடைச்சிச்சு. தெய்வீகம்னு சொல்றதுன்னா வார்த்தையில சொன்னாங்க, எனக்கு கிடைச்சதே தெய்வீகமா தான் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சுன்னா, எனக்கு முப்பு கொடுக்கும்போது கோயில்ல படைச்சு, பிள்ளையார் கோயில்ல வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல படைச்சு, முருகன் கிட்ட படைச்சு, அதுக்கு பூவெல்லாம் வச்சு எனக்கு உபதி பிரசாதத்தோட தான் உப்பு வந்தது. இது என்னைக்கு வந்ததுன்னா ஜனவரி மாசம் 21ஆம் தேதி வந்தது. மறுநாள் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம். இந்த வருஷம் ஜனவரி 22 அன்னைக்கு காலையில நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்குதான் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் இல்லை. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், நம்பிக்கையெல்லாம் இல்லை. சரி, பாலகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு, ஒரு நம்பிக்கையோட செய்வோம், அதுல எந்த மெடிசனையும் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து எடுத்தேன். சொன்னதை கரெக்டா செய்வேன். எந்த மருந்து கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு நாள் கூட, இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட எதையுமே மிஸ் பண்ணதில்லை. இந்த தேதி வரைக்கும் கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் அதை கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா செஞ்சிருக்கேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஜனவரி 22 பிப்ரவரி 12 எனக்கு வந்து எனக்கு இருக்கிற ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் ஆர்த்தரைட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிக், இப்போ ஒரு பிரச்சனை புதுசா சேர்ந்துருக்கு. ஸோ அது வந்து அந்த பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு பயங்கர லோ சுகர் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் திரும்ப சாக்லேட், பெரிய பார் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன். சாரி சார், 2 நிமிஷம். ஒரு பார் சாக்லேட்டே எடுத்து சாப்பிட்டேன். நார்மலா ஒரு பெருக்கு சாப்பிட்டாலே என்னோட சுகர் வந்து 180 போயிடும் லோ சுகர்ல இருந்து. அன்னைக்கு வந்து பெரிய பார் சாப்பிட்டா சுகர் ஏறவே. எடுத்து செக் பண்ணா 77 தான் இருக்கு. ஐயோ, இது வெறும் 77 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்ல இருந்து சுகர் டேப்லெட் நிப்பாட்டிட்டேன். பாலகிருஷ்ணன் சார் கூப்பிட்டேன், சார் லோ சுகர் ஆகுது, நான் நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன், தாராளமா நிப்பாட்டுங்க அப்படின்னா. அன்னையில இருந்து தூக்கி போட்டாச்சு. சுகர் டேப்லெட் சாப்பிடல. என்னோட சுகர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்திருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப சார் சொன்னாங்க, மதிவானன் சார் சொன்னாங்க, இந்த ஹனி க்ளோ சாப்பிடுங்க, நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க எடுத்தாதான் மற்றவங்களுக்கே சொல்ல முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன் சார்ட்ட, நான் மட்டும் கம்ப்ளீட் ஆகிறேன், நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் பாலகிருஷ்ணன் சார். ஸோ அதனால வந்து
சுகர் இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டயபெட்டிக் வந்து நேத்திக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்னோட ரிப்போர்ட் வந்து நேத்திக்கு வந்து நான் டெய்லி மெஷின் வச்சிருக்கேன், அதுல செக் பண்ணும்போது 87 90 அப்படின்னு காமிக்கும். நேத்திக்கு வந்து போயிட்டு லேப்ல செக் பண்ணும்போது 75.2 என்னோட மார்னிங் ஃபாஸ்டிங் சுகர். இதான் இருந்தது. இதுல என்ன பெரிய விஷயம்னா என்னோட ஆர்த்ரைட்டிஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 25 நாள் இருக்கும் சார்கிட்ட பேசும்போது. 25 நாளைக்கு முன்னாடி என்ன மாத்திரை போடலன்னா வலியே நிக்கல, விட்டுட்டுமா அப்படின்னா, தைரியமா விடுங்க ஒன்னும் பண்ணாது அப்படின்னாரு. இன்னைய வரைக்கும் சாப்பிடல. லாஸ்ட் 25 டேஸ் என்னோட ஆர்த்ரைட்டிஸ் டேப்லெட் 23 வருஷமா எடுத்த டேப்லெட் நான் சாப்பிடல. லாஸ்ட் 25 டேஸ் சாப்பிடல. என்னால நடக்க முடியுது, நல்லா வந்திருக்கேன், எல்லாமே வந்திருக்கேன். ஸோ இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு, அதுவும் சீக்கிரமா குணமாகும் நம்பிக்கையோட தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதோட இது வந்து தெரிஞ்சிருச்சு என்னோட கிட்னியோட நிறைய 20 வருஷத்துல நிறைய எடுத்த மெடிசனோட எஃபெக்ட். என்னோட கிரியாட்டினின் அளவு வந்து 2.03 போயிருந்தது. என்னோட ரைட் கிட்னி வந்து 1.2 சென்டிமீட்டர் வந்து சுருங்கிருக்கு. இது ரெண்டும் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்டினியூவா நான் என்ன பண்ணணுமோ அதுல நிப்பாட்டவே இல்லை, எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்கு, என்னோட கிரியாட்டின் லெவல் வந்து 1.63க்கு வந்து 1.63க்கு வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இது வந்து தெய்வீகம், எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நிச்சயமா அனுபவப்பட்டு செய்யுங்க, நிச்சயமா அந்த ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்து 200 மடங்கு வந்துருச்சு. அதனால எல்லாருக்கும் நன்றி. முப்ப கொடுத்த பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு எனக்கு வந்து நான் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே எடுத்துக்கல. ஒரு ஃப்ரெண்டை பார்க்க மதுரைக்கு போனேன். மலேசியால இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு. அவரை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அவரை கூட்டு போகும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்தார். அவரு சொன்னார், ராஜா நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறீங்க, உப்புன்னு ஒரு மருந்து வந்திருக்கு, கோயில்பட்டில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, நீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னாரு. 2வது கன்ஃபர்மேஷன். 3வது கன்ஃபர்மேஷன் என்னோட ஃப்ரெண்டு, அவர் பெரிய பில்டர் திருச்சியில, அவரு சொன்னார் நீங்க முப்பு எடுத்துக்குங்க, உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி 3 கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன்.